ஜூலை 25, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் தேவைக்காக யாரிடமும் கையேந்தாத அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will change your life to the extent that you will not have to turn to anyone for your needs. He will bless. சங்கீதம் 68 அதிகாரம் 28 வசனம். Psalm chapter 68 verse 28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆபத்து காலத்தில் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை பலப்படுத்துவார். தோல்வியின் நேரங்களிலும் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார். உங்களை எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Summon your power, O God, show us your strength. My dear brothers and sisters, the Lord will strengthen you. He will strengthen you in times of danger. He will strengthen you so that your enemies will not overtake you. He will strengthen you even in times of failure. May the Lord bless you who strengthens you in all things. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதிய கிருபைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்து அவளை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் நீர் கேட்டு அவருடைய விண்ணப்பங்கள் யாவுக்கும் ஆண்டவர் நீர் செவிசாய்த்து இந்த நாளில் அவர்கள் விரும்புகிற அந்த நன்மைகள் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்து சேரும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பலத்தை நீர் கட்டளையிடுகிறீர் என்று சொல்லிய உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பலத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபத்து காலத்திலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அநேக சத்துருக்கள் ஆண்டவரே அப்பா பிசாசின் போராட்டங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற போது என் தேவன் நீர் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போது கர்த்தருடைய பலத்தை அவரை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே தோல்வியை ஆண்டவரை அவர்கள் சந்தித்தது போதும் ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்தும். இனிமேல் அவர்களை வெற்றியை காணும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை நீர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை எந்தெந்த தேவைகளுக்காக செபித்தாலும் அந்த தேவைகளை நீ சந்தித்தல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. முதியோர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கைவிடப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தனிமையான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர் நீர் ஆண்டவரே. அந்த தனிமையிலே ஆண்டவர் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ தந்த வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை எல்லாம் நீர் மாற்றி அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் இல்லையே என்ற ஏக்கம் அவர்களுக்குள்ளாக இல்லாதபடிக்கு என் வாழ்விலே இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற பலத்தோடு அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனமார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் நீர் பலனாயிருந்து அவளை ஆசீர்வதித்து அவர்களை வழிநடத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒன்றுத்திலும் ஆண்டவரே அவர்கள் குறைந்து போகாதபடி காத்துக்கொள்வீராக. நீரே ஆசீர்வதித்துள்ளோம். பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அதை எல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா வேலைக்கு கடந்து செல்லும் போது இந்த கரம் இருப்பதாக அந்த வேலைகள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ப்ராஜெக்ட் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேலை என்னை விட்டு போய்விடுமோ என்ற சந்தேகம் ஆண்டவர்களுக்குள்ளாக வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும். ஞானத்தோடு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வேலைகளை செய்யும்படியாக நீர் கிருபை தருவீராக. அவர்கள் வருமானங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே முன்னேறி செல்லும்படியாக நீர் கிருபை தாரும்.
காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய ஆயுள் நாட்களையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து அநேக ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடி மகிழ ஆண்டவர் கிருபை தரும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளும் ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து குடும்பமாக எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை ஆசீர்வாதங்களையும் உடைய கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகித்திருக்கும்படியாக உதவி செய்தரலாம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக, பதிலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக நமக்குமே எல்லாம் முறுக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.